எங்கள் ஊர் காயல்பட்டினம்ல ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய இறால் தக்கடி. இந்த இறால் தக்கடி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்கடி பண்ணுறதுக்கு இறால் வேணும். நான் வந்து 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து தக்கடிக்கு கொஞ்சம் அதிகம் தான். நான் இதில் பாதி அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இறாலை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கணும். இதுதான் எங்கள் ஊரில் நாங்கள் வரட்டி வச்ச இறால்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த ரெசிபி வந்து கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த வரட்டின இறால் செஞ்சு அடுத்த நாள் தான் நான் தக்கடியே பண்ணேன். இப்போ தக்கடிக்கு வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பருமாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த பச்சரிசி மாவு, பார்க்குறதுக்கு குறக்குறப்பாக இருக்கும். இந்த மாவு ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூவும் சேர்த்துருக்கேன். நாம் இதில் தேங்காய் பூ அதிகமாக சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் வந்து தக்கடி வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்தாலே போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு பால் மாதிரி வந்து உருட்டை வந்தாலே வந்து போதும். இப்போ மாவு சேர்ந்து வந்துருச்சு. நான் மூடி போட்டு வச்சு ஒரு 2 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக இடியப்ப மாவில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு ஊறி வரத்துக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நான் 2 hours கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது மாவு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இது பருமாவுனால ரொம்ப ட்ரை ஆகிரும். ஸோ திரும்ப இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சின்ன சின்ன பாலாக வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி தக்கடி பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க, அப்படின்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து பண்ணலாம். நான் எப்போவுமே குட்டி குட்டியாக தான் பண்ணி வச்சுக்குவேன். கடைசியாக ஒரு 2-3 தக்கடிக்குள்ள மாவை மட்டும் தேங்காய் பாலில் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து 3வது தேங்காய் பால் தான். இப்போ வந்து தக்கடிக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல பொரிஞ்சு கலர் மாதிரி வந்த பிறகு குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த பிறகு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்கல, ஏன்னா இறால்லையும் வந்து மசாலா சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து நான் வேக வச்சிருந்த இறாலில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவில் பச்சை வாடை எல்லாமே போகணும். அடுத்து இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முதல் பாலும் 2வது பாலும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அப்புறம் தக்கடி மாவில் கரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் வந்து ஊற்றிக்கலாம். ஆனம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு தக்கடியை சேர்த்துக்கலாம். ஒன்றா பரவலாக போடுங்க, மொத்தமாக ஒரே இடத்துல வந்து போட்டுக்காதீங்க. தக்கடி வேகிற வரைக்கும் கரண்டி விட்டு கலந்துக்க கூடாது. இப்போ மூடியை போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வைங்க. தக்கடி வந்து சூப்பராக வெந்துடும். தக்கடி எல்லாம் வெந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூளும் கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இறால், மாசித்தூள் இதெல்லாம் சேர்க்கிறதுனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.